வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம சீரியஸ் ரெசனன்ஸ் பேரலல் ரெசனன்ஸ் ரெண்டும் ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்க போகிறோம். இதில் சீரியஸ் ரெசனன்ஸோட சர்க்யூட் டயக்ராம், அதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கிராஃபு, அதுக்குண்டான டேபிளேஷன், ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதே மாதிரி பேரலல் ரெசனன்ஸுக்கு அதோட சர்க்யூட் டயக்ராம், அதோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கிராஃபு, அதோட டேபிளேஷன், அதோட ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கான ஃபார்முலா. இப்போ 1 by 1 நம்ம செஞ்சு பார்க்கலாம். சீரியஸ் ரெசனன்ஸ் சர்க்யூட்டில் ரெசிஸ்டர் ஆர், இண்டக்டர் எல், கெப்பாசிட்டர் சி மூணு சீரீஸில் கனெக்ட் பண்ணியிருப்போம். இதுக்கு ஏசி சப்ளை நம்ம சிக்னலாக கொடுக்குறோம். அதாவது ஏசி சிக்னல் கொடுக்குறோம். இண்டக்டர்லேயும் கெப்பாசிட்டர்லேயும் ரியாக்டன்ஸ் இருக்கும். அட் ரெசனன்ஸ் கண்டிஷனில் இண்டக்டரோட ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டரோட ரியாக்டன்ஸும் சமமாக இருக்கும். எப்போ இண்டக்டரோட ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டரோட ரியாக்டன்ஸும் ரெண்டும் சமமாக இருக்கும், அப்போ அந்த சர்க்யூட்டு ரெசனன்ஸ் சர்க்யூட்டுன்னு சொல்லலாம். இது எப்போ நடக்கும் அப்படின்னா அட் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் தான் இண்டக்டரோட ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டரோட ரியாக்டன்ஸும் ரெண்டும் சமமாக இருக்கும். இந்த சீரியஸ் சர்க்யூட்டில் ஏசி சிக்னலோட ஃப்ரீக்வன்சி ஒரு அட் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் இண்டக்டரோட ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டரோட ரியாக்டன்ஸும் சமமாக இருக்கும். அந்த டைமில் இந்த சர்க்யூட் வழியாக போகிற கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். மற்ற ஃப்ரீக்வன்சி அப்போ இண்டக்டரோட ரியாக்டன்ஸோ அல்லது கெப்பாசிட்டரோட ரியாக்டன்ஸோ ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் இருக்கும். அந்த மாதிரி மாறி இருக்கிறப்ப இந்த சர்க்யூட் வழியாக போகிற கரண்ட்டு குறைவாக தான் இருக்கும். ரெசனன்ஸோட ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கர்வ் இது. அதாவது பார்த்தீங்கன்னா அட் ரெசனன்ஸ் கண்டிஷனில் கரண்ட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமமாக இருக்குது. மற்ற டைமில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டு, அதாவது ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியோட கம்மியாக இருக்கிறப்பையும் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியோட அதிகமாகிறப்பையும் கரண்டோட மதிப்பு கம்மியாகுது. இப்போ இதை நம்ம செஞ்சு பார்க்கலாம். சீரியஸ் ரெசனன்ஸ் சர்க்யூட்டுக்கு தேவையான காம்பனன்ட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டர் இது தேவைப்படுது. இங்கே ரெசிஸ்டர், இண்டக்டர், கெப்பாசிட்டருக்காக நான் டிகேட் ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸ், டிகேட் இண்டக்டன்ஸ் பாக்ஸ், டிகேட் கெப்பாசிட்டன்ஸ் பாக்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஏசி சிக்னல் கொடுக்கறதுக்கு நான் இங்கே ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர் பயன்படுத்தியிருக்கேன். கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் மல்டிமீட்டர் பயன்படுத்தியிருக்கேன். இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு பிரெட் போர்டு. இப்போ நம்ம சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணலாம். முதல்ல ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர்ல இருந்து ப்ரோப் வழியா ஒயர் எடுத்திருக்கோம். இது சிக்னல் ஒயரு, இது கிரவுண்டு. நம்ம சிக்னல் எடுத்து மல்டிமீட்டரில் பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணுறோம். பாருங்கள், சிக்னல் ஒயரு கனெக்ட் பண்ணிட்டோம். ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர்லேருந்து வர சிக்னல் ஒயரு. இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம அம்மீட்ரு, அதாவது மல்டிமீட்டரில் அம்மீட்ரு மோடு நம்ம செட் பண்ணியிருக்கோம். மல்டிமீட்டரில் அம்மீட்ரு மோடு செட் பண்ணியிருக்கோம். இங்கே டிசியாக இருக்குது, நான் ஏசியாக மாற்றிட்டேன். இப்போ இதில் ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர்லேருந்து வர சிக்னலை நான் இந்த மல்டிமீட்டரோட ஒரு டெர்மினலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ மல்டிமீட்டரோட இன்னொரு டெர்மினல் வந்து பார்த்தோம் அப்படின்னா வேறு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் இந்த இடம். இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸோட ஒரு எண்டு கனெக்ட் பண்ணணும். ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எண்டு நான் கனெக்ட் பண்ணுறேன். ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸோட இன்னொரு எண்டு வேறு ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம இண்டக்டரோட ஒரு எண்டு கனெக்ட் பண்ணணும். இண்டக்டரோட ஒரு எண்டு கனெக்ட் பண்ணிட்டேன். இண்டக்டரோட இன்னொரு எண்டை வேற ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும். ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டரோட ஒரு எண்டு கனெக்ட் பண்ணணும். ஸோ கெப்பாசிட்டரோட ஒரு எண்டு நான் இந்த இடத்துல கனெக்ட் பண்ணிடுறேன். இப்போ கெப்பாசிட்டன்ஸ் பாக்ஸோட இன்னொரு எண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரோட கிரவுண்டோட கனெக்ட் ஆகணும். கெப்பாசிட்டரோட இன்னொரு எண்டு அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டர்லேருந்து வர கிரவுண்டு. அவ்வளோதான், இந்த சர்க்யூட் இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இங்கே ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ நம்ம 1 கிலோ வச்சுக்கலாம். பாருங்கள், டிகேட் ரெசிஸ்டன்ஸ் பாக்ஸில் 1 கிலோ ஓமில் நான்
1 வைக்கிறேன். இப்போ இதில் வந்து 1 கிலோ ஓம் செட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இண்டக்டரோட வேல்யூ, கெப்பாசிட்டன்ஸோட வேல்யூ நம்ம எந்த வேல்யூ வேணுமாலும் வச்சுக்கலாம். வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு ஃப்ரீக்வன்சி, ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து மாறும். நான் இங்கே இண்டக்டரோட மதிப்பு நான் 100 மில்லி ஹென்றி வைக்கிறேன். பாருங்கள், இண்டக்டன்ஸில் 100 மில்லி ஹென்ரியில் 1 வைக்கிறேன். அடுத்தது கெப்பாசிட்டன்ஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 0.1 மைக்ரோஃபேரட்டில் எடுத்துக்கிறேன். அப்போ 0.1 மைக்ரோஃபேரட்டில் 1 வச்சுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ சர்க்யூட் கனெக்ட் பண்ணி முடிச்சாச்சு. R 1 கிலோ ஓமும், L வந்து 100 மில்லி ஹென்ரியும், C வந்து பார்த்தீங்கன்னா 0.1 மைக்ரோஃபேரட்டும் நம்ம எடுத்திருக்கோம். அடுத்து நம்ம ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். இதில் எல்லோட மதிப்பு 100 மில்லி ஹென்றி வச்சுருக்கோம். சியோட மதிப்பு 0.1 மைக்ரோஃபேரட் வச்சுருக்கோம். இப்போ இதில் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். பாருங்கள், 1 டிவைட் பை ப்ராக்கெட்டில் 2 பை போடணும். 2 பை ரூட் ஆஃப் LC இன்ட்டு ரூட் ஆஃப் 10 மில்லி ஹென்ரிக்கு, அது 100 மில்லி ஹென்ரிக்கு 100 இன்ட்டு 10 to the power of -3. கெப்பாசிட்டர் வேல்யூ 0.1 மைக்ரோஃபேரட், 0.1 இன்ட்டு 10 to the power of -6. அப்போ நமக்கு என்ன வருது அப்படின்னா 1591 ஹெர்ட்ஸ் வருது. ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இதுதான் வருது. ஸோ இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, ரெசனன்ஸ் கண்டிஷனில் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்போ இதில் மேக்ஸிமம் கரண்ட் போகும். இப்போ எந்த ஃப்ரீக்வன்சியில் மேக்ஸிமம் கரண்ட் போகுது அப்படிங்கிறத நம்ம இதில் கண்டுபிடிச்சி இதை கிராஃபை வந்து ட்ரா பண்ணலாம். சுவிட்ச் ஆன் பண்ணலாம். நம்ம ஆம்பிளிட்யூடு ஒரு பர்டிகுலர் வேல்யூ வச்சுருக்கோம். சைனஸ்னு வச்சுக்கலாம். வச்சாச்சு. அதாவது 235 ஹெர்ட்ஸ்க்கு நமக்கு கரண்டோட மதிப்பு 0.69 மில்லி ஆம்ஸ் வருது. கரண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏசி கரண்ட்டு மெஷர் பண்ணுறோம். மல்டிமீட்டரில் மில்லி ஆம்ஸில் வச்சுருக்கேன். ஏசி கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்கு செலெக்ஷன் சுவிட்சை ப்ரெஸ் பண்ணி ஏசியில் வச்சுருக்கேன். இப்போ 235 ஹெர்ட்ஸுக்கு 0.68 மில்லி ஆம்ஸ் கிடைக்குது. நோட் பண்ணிக்கலாம். 235 ஹெர்ட்ஸுக்கு 0.67 மில்லி ஆம்ஸ் வருது. நோட் பண்ணிக்கலாம். அடுத்தது நான் ஃப்ரீக்வன்சி கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறேன். 350க்கு 0.99 கிடைக்குது. 9897 கிடைக்குது. அப்ராக்சிமேட்டாக 0.98 போட்டுக்கிறேன். 350 ஹெர்ட்ஸுக்கு 0.98 போட்டிருக்கேன். அடுத்தது 400க்கு மேலே ஒரு வேல்யூ வைக்கலாம். 500 வச்சுருக்கேன். 500க்கு 1.30 கிடைக்குது. 500 ஹெர்ட்ஸு 1.34 கிடைக்குது. அடுத்து நான் ஒரு 600க்கு மேலே கொஞ்சம் கொண்டு போகிறேன். 610 வச்சுருக்கேன். 1.60 கிடைக்குது. இப்போ 610க்கு 1.60 போட்டுக்கலாம். அடுத்து 700 வைக்கலாம். 700க்கு 1.85 கிடைக்குது. 8687 அப்ராக்சிமேட்டாக 700 1.89 போட்டுக்கலாம். அடுத்தது 800 ரேஞ்ச் வைக்கலாம். ஒன்று 805 இதுக்கு 2.09 கிடைக்குது. 805 ஹெர்ட்ஸுக்கு
2.09 கிடைக்குது. அடுத்தது 1000 வைக்கலாம். 950 960 வைக்கிறோம். இதுக்கு 2.51 கிடைக்குது. 960க்கு 2.51 கிடைக்குது. அடுத்த ரீடிங் எடுக்கலாம். 1000க்கு மேலே கொண்டு போகலாம். 1050 2.78 2.78. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 1200 1195 இருக்கு. கரண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா 3.16 3.21 வந்திருக்கு. அடுத்தது 1300 1300க்கு 3.44 1400 வைக்கலாம். 3.5 3.6 இருக்கு, நோட் பண்ணிக்கலாம். 1004க்கு 3.74 இருக்கு, நோட் பண்ணிடலாம். அடுத்தது 1500க்கு 3.93 வருது. அடுத்தது 1600 4.0 1600க்கு 4.07 வருது. அடுத்தது 1700 1700க்கு 4.1 வருது, 4.16 வருது. ம் 1700க்கு 4.16 வரலும் மாறுது. அடுத்தது 2150க்கு 3.9 வருது, அது 4 வருது. 2150க்கு 3.99 வருது. க்கு 3.9 வருது. $2,780 அதுக்கு 3.48 வருது. ம் 3000க்கு 3.07 வருது. 18க்கு 3000க்கு 3.09 வருது. அடுத்தது 3200 அதுக்கு 2.8 வருது.
அது 3000. $3,500க்கு 3,500 3.5 கிலோஹெர்ட்ஸ். அப்போ 3,500க்கு 2.6 2.76 இருக்கு. 74 வருது. அடுத்தது 3.8 கிலோஹெர்ட்ஸ் 3800 2.5 5க்கு 4,980க்கு 1.86 5,620 இதுக்கு 1.5 வருது. 7 கிலோஹெர்ட்ஸ் 1.18 7,000 ஹெர்ட்ஸுக்கு 1.18 8 கிலோஹெர்ட்ஸ் 0.95 அடுத்தது 900 எடுக்கலாம். 9 கிலோஹெர்ட்ஸ் வைக்கலாம். 9 கிலோஹெர்ட்ஸுக்கு 0.8 10க்கு 10 கிலோஹெர்ட்ஸுக்கு 0.65 0.65 மில்லியாம்ஸ். ஸோ தியரிட்டிக்கல் வேல்யூவில் பார்த்தோம் அப்படின்னா 1600 வந்து பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியாக வந்திருக்கு. நம்ம யூஸ் பண்ணுற ரெசிஸ்டர், கெப்பாசிட்டர், இண்டக்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்லைட்லி வேரியேஷன் இருக்கும். அதாவது அக்யூரேட்டான வேல்யூ அதில் இருந்திருக்காது. சில வேல்யூகள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும். அப்படிங்கிறப்ப நமக்கு டேபிளேஷன் வச்சு பார்க்குறப்ப 1600க்கு மேலே 1700 வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 4.16 ரேஞ்ச் இருக்குது. அப்போ ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 4, அதாவது 1700ல் 4.16ங்கிறது தான் இதோட ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. இப்போ 1700ல் வந்து பார்த்தோன்னா நமக்கு மேக்ஸிமம் கரண்ட் வந்து சர்க்யூட்டில் ஃப்ளோ ஆகிட்டு இருக்கு. அடுத்தது சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். அடுத்தது நம்ம பேரலல் சர்க்யூட் செஞ்சு பார்க்கலாம். பேரலல் சர்க்யூட்டில் ஆர்எல்சி 3 பேரலாக கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கும் ஏசி சப்ளை தான் சிக்னலாக கொடுப்போம். ஏசி சிக்னல் கொடுக்குறோம். இதுலேயும் இண்டக்டரோட ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டரோட ரியாக்டன்ஸும் எப்போ சமமாக இருக்கோ அப்போ, அதாவது ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் இண்டக்டரோட ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டரோட ரியாக்டன்ஸ் ரெண்டு சமமாக இருக்கும். அந்த டைமில் இந்த சர்க்யூட் வழியாக போகிற கரண்ட்டு மினிமமாக இருக்கும். பாருங்கள், ஃப்ரீக்வன்சிக்கும் கரண்ட்டுக்கும் நடுவில் கிராஃப் போட்டிருக்கோம். அட் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் கரண்டோட வேல்யூ ரொம்ப லோவாக இருக்குது. இப்போ நம்ம இதை கனெக்ட் பண்ணிவிட்டு டேபிளேஷன் போடலாம். டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஏசி சப்ளை, அதாவது ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரோட ப்ளஸ், அதாவது சிக்னல் ஒயரு இது வந்து எங்கே போகுது அப்படின்னா மல்டிமீட்டரோட ப்ளஸுக்கு போகுது. கொடுத்துட்டோம். அடுத்து மல்டிமீட்டரோட மைனஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்எல்சி 3க்கும் ஒவ்வொரு இடத்துக்கு போகணும். பாருங்க, மல்டிமீட்டரோட மைனஸு இடத்துல கொடுத்தாச்சு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்எல்சி 3க்கும் போகணும். ஆருக்கு கொடுத்துட்டேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா
எல்லுக்கு கொடுத்தாச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிக்கு கொடுத்துடலாம். கொடுத்தாச்சு. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரோட கிரவுண்ட் எடுத்து ஆர்எல்சி 3க்கு போகணும். ஃபங்க்ஷன் ஜென்ரேட்டரோட கிரவுண்டு ஒரு இடத்துல கனெக்ட் பண்ணிடலாம். கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ சிஆர்எல் இது 3ஓட அதர் எண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியாச்சு. ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் கரண்ட்டோட வேல்யூ கம்மியாக இருக்கும். மற்ற டைமில் கரண்டோட வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செக் பண்ணி பார்க்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணலாம். இப்போ மினிமம் ஃப்ரீக்வன்சியை நம்ம ஒரு 235 ஹெர்ட்ஸ் வச்சுருக்கோம். கரண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 21, அதாவது 19க்கு மேலே 20 பக்கமாக வருது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 19 மில்லியம்ஸ் போட்டுக்கலாம். இப்போ 235 ஹெர்ட்ஸ்க்கு 21 மில்லியம்ஸ்னு போட்டுக்கலாம். அடுத்தது கொஞ்சம் நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். $390 வச்சுருக்கேன். அதுக்கு 17 வருது. 319க்கு 17 வருது. அடுத்து 500 வைக்கலாம். அப்ராக்சிமேட்டாக 500, இதுக்கு 14 வருது. 500 ஹெர்ட்ஸுக்கு 14 வருது. 14.5 வருது. அடுத்து 600, அது 700 வைக்கலாம். 700, இதுக்கு 10.8 வருது. 700க்கு 11.1 வருது. மாற்றிக்கலாம். 11.15. அடுத்தது 900 வைக்கலாம். 900க்கு 8.94, 8.95 வருது. 8.95 வருது. அடுத்தது 1100 வைக்கலாம். 1100க்கு 6.8. அடுத்தது 1300. 1300க்கு 6.1. 1300க்கு நமக்கு 5.9 அப் டு 6 இருந்தது. 5.95 இருக்கு. ஆஃப் பண்ணிக்கலாம். அல்லது 6ன்னு போட்டுக்கலாம். அடுத்து 1400 வைக்கலாம். 5.7, மேக்ஸிமம் 5.74 வருது. இது 1500. 1500க்கு 5.55. 1500க்கு 5.57 வருது. அடுத்து 1600 எடுக்கலாம். 5.47. அடுத்து 1700 எடுக்கலாம். 5.44. 1700க்கு 5.44 வருது. அடுத்து 1800. அதே 5.44 தான்.
2050க்கு 5.58 வருது. 5.58 வருது. 2200 5.7. அடுத்தது 2500க்கு 6.04. 6.15 வருது. அடுத்து 3000 போட்டுக்கலாம். க்கு 6.8384 வரல வருது. அடுத்தது 4000 வைக்கலாம். க்கு 8.5 வருது. 58. அடுத்தது 5000 வைக்கலாம். க்கு 10.66 இருக்கு. அடுத்து 6000 11.54. அடுத்தது 7000 வச்சுக்கலாம். 12.4. 0.9 வருது. அடுத்தது 10,000 வைக்கலாம். 10,000க்கு 17 வருது. 17. அடுத்தது 12 வைக்கலாம். 12,000க்கு நமக்கு 18.33 வருது. ஸோ 1200க்கு 18.33 மில்லியம்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 200ல இருந்து 12 கிலோஹெர்ட்ஸ் வரல எடுத்திருக்கோம். ஸோ இதில் 1700ங்கிறப்ப தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு குறைவான கரண்ட் பாஸ் ஆகுது. அதாவது அட் ரெசனன்ட் ஃப்ரீக்வன்சியில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் வந்து 5.44 இருக்கு. இது வந்து ப்ராக்டிக்கல் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. இதே தியரிட்டிக்கல் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 1591 ஹெர்ட்ஸ். பாருங்க, அட் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு மினிமம் கரண்டாக இருக்கு. ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கிராஃப் ட்ரா பண்ணிட்டு கிராஃபை வந்து பார்த்தோம் அப்படின்னா செக் பண்ணி பார்க்கலாம். கிராஃப் ட்ரா பண்ணிட்டோம். பாருங்க, இது சீரியஸ் ரெசனன்ஸோட கிராஃபு. 100 ஹெர்ட்ஸ், 1000 ஹெர்ட்ஸ், 10,000 ஹெர்ட்ஸ், 100,000 ஹெர்ட்ஸ். ஒய் ஆக்சிஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா 0, 1, 2, 3, 4, 5 இது வந்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட்டு. இது வந்து கரண்ட்டு மில்லியம்ஸு. இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி ஹெர்ட்ஸு. ஸோ இந்த கிராஃப் பார்த்தோம் அப்படின்னா பாருங்க, ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடியும் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறமும் கரண்டோட வேல்யூ கம்மியாக தான் இருக்கும். அட் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சியில் தான் கரண்டோட வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் கிடைக்குது. அதாவது இது சீரியஸ் ரெசனன்ஸ் சர்க்யூட்டோட கிராஃபு. அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பேரலல் ரெசனன்ஸ் சர்க்யூட்டோட கிராஃப் இது. ஸோ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 100, 1000, 10,000, 100,000 இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி. இது வந்து ஃப்ரீக்வன்சி. இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில். ஒய் ஆக்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து பார்த்தோன்னா 5, 10, 15, 20 வச்சுருக்கோம். இதுலேயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி அப்போ தான் வந்து கரண்டோட வேல்யூ ரொம்ப கம்மியாக இருக்குது.
ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு முன்னாடியும் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சிக்கு அப்புறமும் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் வந்து கிராஜுவலாக என்ன ஆகுது அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ரெண்டு கேஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த சீரியஸ் ரெசனன்ஸ் சர்க்யூட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பேண்ட் பாஸ் ஃபில்டருக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். பேரலல் ரெசனன்ஸ் சர்க்யூட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா பேண்ட் எலிமினேஷன் ஃபில்டர் அதாவது பேண்ட் ரிஜெக்ட் ஃபில்டருக்கு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். அவ்வளவுதான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, தேங்க்யூ.